அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன். அப்படித்தான் பேசுவேன், பேசத்தான் செய்யும். வெளியே வந்து தொடரா பார்ப்போம். என்னடா டவுசர் போட்டுன்னு வந்து இவர்கிட்ட சண்டை வரீங்க? மூஞ்சி இதெல்லாம் அடிச்சு குழன்னு ஆக்கிற போறாங்கடா. டேய் சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன். வெளியே வந்து தொடரா பார்ப்போம். டேய் நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறான். டேய் வாடா இங்க. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா நேரா எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். வெளியே வந்து தொடரா பார்ப்போம். என்ன போனக்கு என்ன ரவுடி, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மாற்றி வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. வெளியே வந்து தொடரா பார்ப்போம். ஆஹா, போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு. எப்படி சார் நீங்க வாங்க தெக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஏங்க நான் மறுபடியும் சொல்றேங்க, கேப்டன் வேற விஜய் வேற. விஜய் கூமாப்பட்டி விஜய். கேப்டன் அவர்களை பத்தி நீ உண்மையா பேசு, தேவைக்கு பயன்படுத்தாத. நீ ஆரம்பத்துல இருந்து நீ பேசிட்டு இருக்கணும். அண்ணன் ஆரம்பத்துல இருந்து பேசாம தேவைக்கு நீ பயன்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா? அரசியல் ஆதாயம் ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை கேட்கறதுக்காக கேப்டனுடைய பெயரை பயன்படுத்தி இருக்காரு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கு, அறிவு இல்லையாடா? நீ எல்லாம் சோத்த திங்கறியா, வெக்கப்புல திங்கறியா? உனக்கெல்லாம் மானம் ரோஷம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? உண்மையா சொல்லணும்னா அதுதான் உண்மையா. அவர் சொல்லல, அவர் உண்மையாவும் இல்ல. அவர் உடன் இருந்த அவர் மனைவி குழந்தைகளுக்கு உண்மையா இல்ல, மக்களுக்கு உண்மையா இல்ல. முழுக்க முழுக்க நடிப்பு. நடிக்கிறான், சூப்பரா நடிக்கிறான். இது ஒரு பொழப்பு. அதுல 200 கோடி விட்டுட்டு வந்தா இதுல 3000 4000 கோடி சம்பாதிக்கலாம். அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. மக்கள் சேவை செய்ய நீ அரசியலுக்கு வரணும். மரியாதைக்குரிய அண்ணன் ராகவா லாரன்ஸ் இருக்காரு, தம்பி பாலா இருக்காங்க. இவங்களாம் சேவை செய்யலையா? இவங்களாம் ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உச்சத்திலிருந்து என்னது கேரியரோட உச்சத்திலிருந்து அதை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். அதை விட இது வருமானம் உனக்கு அதிகம் அப்படின்றதுக்காக தான் நீ வந்திருக்க. மக்கள் சேவைக்காக நீ ஒருபோதும் வந்தது கிடையாது. விஜய் வந்து செய்தியாளர்களை நேரடியா சந்திக்காம இருக்காரு. அது என்ன காரணம்? இன்னைக்கு முதற்கொண்டு பொதுக்குழு நடந்திருக்கு, தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிகைகளை சந்திச்சு பேசல. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறதா அவர் தவிர்க்க? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? அட தற்கூரியலா. ஆனா இந்த டைலாக் இப்ப நீ என்கிட்ட சொன்னா சரி, இதே டைலாக் எங்க அண்ணன் சிவாஜி கிட்ட போய் பேசியிருந்தா செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? இந்த மாதிரி நீ என்ன திடீர்னு 6 மாசத்துல நான் ரவுடி ஆயிருவேன் பேசுற? நம்மள ரொம்ப கேவலமா பாக்குறா மச்சான். இத்தனைக்கு வெறுப்பாதான் நின்ன. எங்க நீ முறை? எனக்கு இதெல்லாம் கேட்டு ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா இப்படிலாம் பண்ணாடா தம்பி, சரியா? நல்ல பிள்ளையா இருக்கணும், குட் பாயா இருக்கணும். என்ன வளர்ந்துருக்கல, சரியா? கொஞ்சம் கொஞ்சம் இதோ அறிவோட நடந்துக்கணும், சரியா? நல்ல 6 மாசத்துல நாங்க ரவுடி ஆகும். சூப்பரா சூப்பர். ஆக மொத்தத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சது மக்களுக்கு நல்லதுக்காக இல்ல, உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்கு. நீங்க திட்டமா முதலமைச்சராக போறது, முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிமாங்களா? அது மாதிரி மேல பார்த்து நல்லா அப்படியே. நேற்று வந்து நீதிபதி வந்து அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த உடனே எல்லா அணில் தற்குறி குஞ்சுங்களும் பொங்க ஆரம்பிச்சிட்டான். ஒண்ணு இல்ல, ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறான், இந்த நீதிபதிக்கு இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபாலோவர் கூட இல்ல, நீ வந்து எங்க தலைவரை பார்த்து தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றியான்ட்டு போடுறானுங்க. விஜய்கிட்ட போய் சொல்லுப்பா, அவர் என் தம்பி மாதிரி, நான் உரிமையோட பார்க்க வந்திருக்கிறேன், என்னை உள்ள விடு அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் உள்ள விட முடியாது சார். சின்ன வாக்குவாதம் அந்த கேரவனுக்கு வெளியில நடந்திருக்கு. இது உள்ள இருந்து சத்தம் கேட்டு விஜய் சார் வந்து இப்படி கேரவனை திறந்திருக்காரு. கேரவனை திறந்தோன்னு நெப்போலியன் சார் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா, பாருங்க நான் வந்தா கூட உள்ள விடாம வெளியில் நிறுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு விஜய் சார் என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரியாக்ஷன் தான் இதுல வந்து பெஸ்ட் ரியாக்ஷன். சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜே இல்லையா சார், சென்ஸே இல்லையா? நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து கேரவனுக்கு வெளியில நின்று உள்ள விடுன்னு கூச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்சா நான் உங்களை பார்க்கணுமா? நீங்க சொன்னீங்களா எதுவும்? இல்ல தம்பி அப்படி கிடையாது, நான் ஒரு உரிமையில நம்ம பையன் தானே அப்படின்னு நினைச்சு. அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க சார். யார் சார், யார் சார் நம்ம பையன், யார் சார் உங்களுக்கு தம்பி? 20 பேருக்கு முன்னாடி நெப்போலியன் சாருக்கு அவ்வளோ பெரிய இன்சல்ட்.